1 கிலோ அரிசி மாவில் அவல் முறுக்கு 1 கிலோ பச்சரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். மாவை வந்து வெயிட் போட்டு 1 கிலோ அளவுக்கு நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் கூட நீங்கள் பச்சரிசி மாவு ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் முறுக்குக்கு மாவு. அப்படி இல்லைனா வீட்லேயே நீங்கள் அரிசி மாவு அரைச்சும் செய்யலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த தீபாவளி டைம்லலாம் ஒரு 4 கிலோ 5 கிலோ அரிசியை வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவோம். நிறைய பலகாரம் செய்கிறதுக்கு நமக்கு அரிசி மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 200 கிராம் பொட்டுக்கடலையை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த 200 கிராம் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம என்ன தான் அரைச்சாலும் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பொட்டுக்கடலை அரைப்படாமல். அதனால் ஒரு சல்லடையில் கொட்டிட்டு சலிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த முறுக்குக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அவல். இந்த அவலை வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம் அளவுக்கு வெயிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசான அவலை எடுக்கல, ரொம்ப திக்கான அவலை எடுக்கல. நான் வாங்கின கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவல் தான் இருந்துச்சு, அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் லேஸ் அவல், அதாவது பேப்பர் அவல் அப்படி இல்லைனா கெட்டி அவல் கூட எடுத்துக்கோங்க. 250 கிராம் அளவுக்கு வெயிட் போட்டு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவலில் நெல் கல் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா பார்த்து சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அரைச்சி இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவலையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக நான் வந்து அவலை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ திரும்பவும் சல்லடையில் இதை கொட்டிட்டு நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட அந்த கொரகொரப்பாலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எண்ணெயில் போட்டு நம்ம முறுக்கு சுடும்போது வெடிக்கும் கொரகொரப்பாலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. அதனால் அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, இந்த அரைச்ச அவல் இது எல்லாத்தையுமே சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமத்தை அப்படியே சேர்க்காமல் நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கையில் நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஓமம் சேர்க்கும் போது முறுக்கோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மனமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நிறைய முறுக்கு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரம்லாம் சேர்க்காமலே செய்வோம். அதாவது உளுந்து முறுக்கு, தேன் குழல் முறுக்கு, இந்த மாதிரி முறுக்கு ரெசிபிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரம்லாம் எதுவுமே சேர்க்காம பண்ணுவோம். அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் காரமும் போட்டு பண்ணும்போது இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட. கருப்பியல் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக அளந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்க போகிறேன். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் உப்பு வந்து பத்தலை, கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு உள்ள தண்ணியில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப நிறைய தண்ணியில் உப்பு சேர்த்துட்டு நம்ம மாவு பிசைஞ்சாலும் மாவு ரொம்ப இலக்கமாயிடும். மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் வெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா சூடு பறக்க எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் வெண்ணெயை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெண்ணெயை எடுத்து வெளியில் வச்சுடுங்க. அன்சால்டட் பட்டர் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர்க்குறேன். மொத்தமாக இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெண்ணெயை அளந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெண்ணெயும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்ணெயை சேர்த்துட்டு மாவோட நல்லா நைஸாக நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மாவு பிசைஞ்சிக்கிறேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இலக்கமாகவும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு செய்யும் போதும் முறுக்கு சுட்டு எடுத்தோம்னாலும் எண்ணெயே இருக்காது முறுக்கில். அதே மாதிரி முறுக்கு மாவு வந்து பிழியறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கை வலிக்காமல் எவ்வளோ மாவு இருந்தாலும் நம்ம முறுக்கு செஞ்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மாவை நல்லா நைஸாக வந்து நான் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே மாவு வந்து சாஃப்டாக உள்ளே போகணும். இதுதான் கரெக்டான பதம். நிறைய மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிறதுனால எல்லா முறுக்கும் செய்கிறதுக்குள்ளே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு ஈரம் இல்லாமல் இப்போ பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த காட்டன் துணியை மாவு மேலே மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து நம்ம முறுக்குழலை போட்டு முறுக்கு செய்யும் போது மீதி இருக்கிற எல்லா மாவும் காயாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நார்மல் டிசைன் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா ஒரு முறை மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருளையாக உருட்டிட்டு முறுக்குழலை போட்டுக்கலாம். முதல்ல மாவு போடும்போது லைட்டாக எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க முறுக்குழாயில். அதுக்கப்புறம் மாவு போட்டு நம்ம பிழிய ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் அனுபவம் இருக்கிறவங்க எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து பிழிஞ்சு விடுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டி பின்னாடி பிழிஞ்சு விடுவாங்க. இந்த கரண்டி பின்னாடி எண்ணெயை நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் முறுக்கு பிழிஞ்சு நம்ம எண்ணெயில் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஒட்டாமல் கரண்டியிலேருந்து மாவு வந்து விழுந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு முறுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சுற்றிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டதுமே பிரிய ஆரம்பிச்சிடும்.
நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஒரு சின்ன துண்டு மாவு போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி மாவை சுற்றி சுற்றி நம்ம எண்ணெயில் போட்டு முறுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அகலமான கடாயை, கொஞ்சம் பெரிய கடாயை எடுக்கும்போது கொஞ்சம் நிறைய முறுக்கு நம்ம சுற்றி சுற்றி போட்டு செய்யும் போது நிறைய மாவு எடுக்கிறப்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துட்டே இருக்கும்போது 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல போட்ட முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. முறுக்கு எண்ணெயில் ஃபஸ்ட்டு போடும்போது எந்த அளவுக்கு கொதிச்சிட்டு இருந்தது பாருங்கள். இப்போ அந்த கொதியெல்லாம் அடங்கி வந்துருச்சு. நீங்கள் முறுக்கு வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த கொதியெல்லாம் அடங்கி வந்துருச்சுன்னா முறுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் முதல்ல போட்ட இந்த 2 முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். எல்லா முறுக்கையும் எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் மாவை சுற்றி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுக்கும்போது டைம் ரொம்ப அதிகமாகும். இந்த மாதிரி வெந்த முறுக்கு எடுத்துட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு திரும்ப மாவை சுற்றி நீங்கள் முறுக்கு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டைம் ரொம்ப சீக்கிரமாக ஆகும். சீக்கிரமாக முறுக்கு எவ்வளோ முறுக்கு வேணாலும் நம்ம செஞ்சு முடிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு செஞ்சு எடுத்தாச்சு. 1 கிலோ அரிசி மாவில் இன்றைக்கி நம்ம அவல் முறுக்கு வந்து பண்ணியிருக்கோம். அவல் முறுக்கு செய்யும் போது பொட்டுக்கடலையும் நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தட்லேயே அவல் முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த முறுக்கு இருக்கும். அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடிக்கடி இதே மாதிரி மெத்தடில் முறுக்கு செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. எல்லாருக்கும் அந்த அளவுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா முறுக்கு எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் 1 கிலோ அரிசி மாவில் அவல் முறுக்கு தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்ம வந்து இன்றைக்கி மைசூர் பாக் செய்யலாம். முதல்ல மைசூர் பாக் செய்கிறதுக்கு ட்ரே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நெய்யை தடவிட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஓரங்கள் எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக நீங்கள் நெய் தடவிக்கோங்க. அப்போ பீஸ் போட்டு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நல்லா சாஃப்டாக நமக்கு வேணும் அப்படின்னா மைசூர் பாக்கை ஒரு 2-3 முறையாச்சும் மாவை சலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா உருண்டைகள் இல்லாமல் மாவு வந்து கிடைக்கும். கடலை மாவை முதல்ல சலிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கப்பில் அளந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 250 மில்லி கப்பில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவை நான் அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு இந்த கடாயில் கடலை மாவை நான் சேர்த்துக்கிறேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குறைஞ்சது ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு கடலை மாவை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுக்க கடலை மாவு நல்லா மணமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் கடலை மாவு வந்து கலர் மாறக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம வறுக்கும்போது கொஞ்சம் உருண்டை கட்டின மாதிரி இருக்கும் மாவு, அதனால சலிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் மாவை வறுத்துட்டு சலிச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்துலேயும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1.25 கப் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் தான். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் மட்டுமே கூட சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லை நெய் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா வெறும் எண்ணெயை மட்டுமே கூட சேர்த்து செய்யலாம், உங்களுடைய விருப்பம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் நெய் 2மே மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும் சாப்பிட. அதனால் 2யும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்க போகிறேன். நல்லா உருண்டைகள் இல்லாமல் நைஸாக நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்காத மாதிரி இருக்கணும். அடி பிடிக்கிற பாத்திரம் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கலந்து கொடுக்க வந்து கலர் வந்து மாறிடும் மைசூர் பாக், அப்புறம் அடி பிடிச்சிக்கும். நான் வந்து இப்போ நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் 2 கப் அளவுக்கு நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற சர்க்கரை தூசியாக இருந்ததுன்னா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு கம்பி பதத்துக்கு பாகு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மைசூர் பாக் செய்கிறதுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் தான் அளவு எடுக்கணும். அதுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நெய் வந்து அளந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து உருக்கின நெய்யாக எடுத்திருக்கேன். இந்த 1 கப் நெய்யை ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய்யை வந்து லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டு சூடு பண்ணிக்கிட்டே இருங்க.
நம்ம கடலை மாவை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணதுக்கப்புறமா இந்த சூடான நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம குக் பண்ணணும். அதுக்காக ரெடியாக இந்த நெய்யை வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாகு ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. பாகை இந்த மாதிரி விரலில் தொட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும் பொழுது ஒரு கம்பி மாதிரி லைன் வந்து ஃபார்ம் ஆகணும். இதுதான் கரெக்டான பதம். ரொம்பவும் பாகை முருக விட்டுட்டிங்கன்னா மைசூர் பாக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு கம்பி பதத்துக்கு எடுக்காமலே நீங்கள் மாவை கொட்டிட்டிங்கன்னா பீஸ் போட முடியாது. மைசூர் பாக்கு வந்து கரெக்டாக நம்மளால் கரெக்டாக பார்த்து ஒரு கம்பி பதத்துக்கு இந்த மாதிரி வந்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை ஒரு முறை ஸ்பூனில் நல்லா இப்படி கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் வந்து எப்போவுமே மைசூர் பாக் செய்யும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கலந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் கொஞ்சம் கூட உருண்டை கட்டாமல் அடி பிடிக்காமல் நம்மளால் நல்லா நைஸாக மைசூர் பாக்கை செஞ்செடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகோட கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா குக் ஆகிட்டு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் சூடு பண்ணிகிட்ருக்கிற அந்த நெய்யை வந்து சூடாக எடுத்து இப்போது இந்த மாவோட சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்து நம்ம கலந்து கொடுக்கணும். சேர்க்குற அந்த ஒரு கரண்டி நெய் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு கரண்டி நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். இதே மாதிரி இருக்கிற எல்லா நெய்யுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 முறையாச்சும் நெய்யை வந்து சேர்த்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ கடைசியாக இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற எல்லா நெய்யுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு ட்ரேக்கு மாற்றணும். ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஹார்டாக இருக்கும் பார்த்தீங்களா, கல் மைசூர் பாக், அந்த மாதிரி மைசூர் பாக் கிடச்சிரும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா மீதி எவ்வளோ நெய் இருந்தாலும் அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண ட்ரேயில் வந்து சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் இதுக்கு மேலே கெட்டி ஆகிடக்கூடாது மாவு. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரேயில் மைசூர் பாக்கை சேர்த்துடலாம். இந்த ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு செய்யணும். மாவு கெட்டியானதுக்கப்புறமா டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு நீங்கள் ட்ரேயில் எடுத்து ஊற்றிடணும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. சீக்கிரமாக கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பூன் பின்னாடி இல்லை கரண்டி பின்னாடி நெய்யை தடவிக்கிட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்கலாம். ரொம்ப சூடு ஆறிட்டாலும் நம்மளால் பீஸ் போட முடியாது. அதனால் கொஞ்சம் சூடு ஆறணும். அதே சமயம் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும். நீங்கள் இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சூடு குறைஞ்சிடுச்சு. அதே சமயம் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருக்குது. இப்போது கத்தியில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெயை தடவிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம நல்லா ஃபுல்லாக சூடு ஆற வைக்கணும். நல்லா ஃபுல்லாக சூடு ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மைசூர் பாக்கு வந்து எடுக்கணும். அப்போ தான் உடையாமல் நமக்கு முழுசாக பீஸ் வந்து கிடைக்கும். நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரமாவது ஆகும் நல்லா சூடு ஆறி வர்றதுக்கு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போது தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அப்படியே எடுத்தோம்னாலே வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற பீஸ்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டார்க் கலரில் வந்திருக்கும். இப்போ இருக்கிற எல்லா பீஸையும் நான் வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். நான் சொன்ன இதே அளவில் நீங்கள் மைசூர் பாக் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு மைசூர் பாக் வந்து கிடைக்கும். நல்லா சூப்பராக டேஸ்டியாக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு மைசூர் பாக் வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை கொண்டு உங்களோட வீட்டில் இதே மாதிரி நெய் மைசூர் பாக் செஞ்சு பாருங்கள். லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 1 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். பாகுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். சர்க்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூசி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி தான் நான் வந்து பாகு இப்போ எடுக்க போகிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் மேலே ஒரு கடாய் இல்லைன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கடாய் எடுத்திருக்கேன். இதில் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை கரைசலை சேர்த்து வடிகட்டிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கம்பி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து பாகு வந்து ரெடி பண்ணணும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு 1 கம்பி பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகு வந்துடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நான் வந்து குக் பண்ணிக்கிறேன்.
அப்பப்போ பாகை வந்து கையில் எடுத்து இப்படி நம்ம 2 விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து ஃபார்ம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகு வந்திருக்கு. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நீங்கள் குக் பண்ணும்போது சர்க்கரையில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே வந்து மேலே வந்துடும். அப்போ அப்படியே நீங்கள் வந்து கரண்டி வச்சு எடுத்துடலாம். பாகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. கையில் இப்படி பாகை நம்ம தொட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி மாதிரி லைன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு கம்பி பதம் எடுத்துக்கோங்க. கம்பி பதம் இல்லாமல் எடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லட்டு வந்து உருண்டை பிடிக்க முடியாது. பாருங்கள், கரெக்டாக ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது கூடவே கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா 4 சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடையிலலாம் நம்ம லட்டு வாங்கி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு அந்த ஸ்மெல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இந்த பச்சை கற்பூரம் கூட வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் 1/2 கிலோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக பார்த்தீங்க கையில் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக பச்சை கற்பூரம் சேர்க்கக்கூடாது. இதை நுணுக்கிட்டு நம்ம வந்து இந்த சர்க்கரை பாகோட சேர்த்துக்கலாம். நுணுக்குனதுமே எவ்வளோ கம்மியாக வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்க்கக்கூடாது. அந்த ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். பச்சை கற்பூரம் இல்லைனாலும் பரவாயில்ல. அப்படியே இந்த சர்க்கரை பாகை எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடுறேன். மாவு கரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா 125 கிராம் அளவுக்கு பிடிக்கும். மொத்தமாக 1/2 கிலோ கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். 4 கப் கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சும்மா அந்த உப்பை லைட்டாக மாவோட கலந்து கொடுத்துட்டு கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். அதை வந்து தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மாவு வந்து இப்போ கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக வந்து மாவு வந்து கரைச்சிக்கணும். தண்ணி முதல்ல 2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை சேர்த்து மாவு வந்து கரைச்சிக்கோங்க. மாவை கரண்டிலேருந்து எடுத்து இப்படி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளோவில் விழும். கீழே வந்து விழும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு முத்தாக வந்து பூந்தி வந்து கிடைக்காது. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். மாவு மட்டும் பர்ஃபெக்டாக நீங்கள் கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்டு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். ஒருவேளை உங்களுக்கு மாவு வந்து சரியான பதத்தில் கரைக்க வரல, பூந்தி ஷேப்பாக வரல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து நம்ம எப்படி லட்டு வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் அந்த மாதிரி ஆயிடுச்சுனாலும் எப்படி லட்டு பண்ணுறது பர்ஃபெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடைசி இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் கொஞ்சம் லைட்டாக சோடா உப்பு சேர்த்து பண்ணும்போது நல்லா இன்னும் சூப்பராக பூந்தி வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம். 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். பூந்தி பொரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கடாயில் பேன் வந்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா பூந்திக்கு நல்லா வந்து காஞ்சிருக்கணும். மாவு இப்படி போட்டதுமே டக்குன்னு மேலே வரணும். இதுதான் கரெக்டான பதம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லி கரண்டி கண்ணு கரண்டிலே வந்து பண்ணி காட்டுறேன். உங்ககிட்ட பூந்தி கரண்டி இருந்தால் நீங்கள் பூந்தி கரண்டியில் செஞ்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம லட்டு பண்ண போகிறோம். அதனால ரொம்ப வந்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வந்து பூந்தி வந்து பொரிக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு 45 செகண்ட் நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். பூந்தி வந்து கரெக்டாக ஃப்ரை ஆகிட்டு வரும். சாஃப்டாக இருக்கணும் நமக்கு பூந்தி. அப்போ தான் லட்டு வந்து பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக ஒரு 45 செகண்ட் நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். சாஃப்டாக இருக்கணும். அதே சமயம் பூந்தி வந்து வெந்திருக்கணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகரண்டி வச்சு எடுக்கும்போது சீக்கிரமாக வந்து நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம் பூந்தி வந்து. ஒவ்வொரு முறையும் கரண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் மட்டும்தான் மாவு ஊற்றுனதுமே டக்குன்னு அப்படியே எண்ணெயில் விழுந்து மேலே முத்தாக எழும்பி வரும். பூந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். ஆனால் வந்து கொஞ்சம் இந்த பூந்தி பொரிக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மிக்சியில் இப்போது எல்லா பூந்தியுமே அரைச்சிட்டு தான் வந்து செய்ய போகிறோம். அதனால் உங்களுக்கு முத்தாக வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு மிக்சி ஜாரில் இப்போ அப்படியே கொஞ்சமாக பூந்தி எடுத்து லைட்டாக பல்ஸ் மோடில் ஒரு 2 திருப்பி எடுத்தோம்னா போதும். ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. கொஞ்சம் அரைப்பட்டிருக்கும், கொஞ்சம் பூந்தி வந்து அரைப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம்னா லட்டு பிடிக்க கரெக்டாக இருக்கும்.
எல்லா பூந்தியுமே மிக்சியில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பூந்தியும் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் அரைப்பட்டும் இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பூந்தியே தெரியாமல் இருக்கணும், நல்லாவே அரைப்படணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். பாகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்குள்ளே சூடு வந்து ஆறிடுச்சு. அதனால் இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இந்த கடாயை வந்து லைட்டாக பாகு சூடேற வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, பாகு கொஞ்சமாவது சூடாக இருக்கணும். நான் வந்து இப்போ இந்த பூந்தி அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து பாகு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அந்த அரைச்ச பூந்தியை கூட நீங்கள் பாகில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். பாகு வந்து சூடாக இருக்கும். இந்த பூந்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகு நல்லா அப்சர்வ் பண்ணணும். நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கமான பதத்தில் இருக்குது பாருங்கள், உருண்டை பண்ண முடியாது. அப்படியே நான் வந்து டைட்டாக அழுத்தி விட்டுடுறேன். நல்லா ஊறட்டும். அப்பப்போ மட்டும் நீங்கள் கலந்து வேணால் கொடுத்துக்கோங்க. சர்க்கரை பாகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கையில் எடுத்து உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்படி பிடிச்சா நல்லா இலக்கமாக இல்லாமல் நல்லா ஸ்டிஃபாக அப்படி இருக்கணும். நல்லா 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ இல்லை இந்த மாதிரி பிடிச்சா எப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் அப்படியே ஊற விட்டுட்டிங்கனாலே போதும். அப்பப்போ கரண்டி வச்சு நம்ம நல்லா திருப்பி திருப்பி கொடுக்கும்போது தான் சர்க்கரை பாகுவை எல்லா பூந்தியுமே நல்லா அப்சர்வ் ஆகும். சாப்பிட லட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நெய் நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நெய் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். இது மாதிரி 2ஆக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முந்திரி லைட்டாக வந்து கலர் மாறும்போது நான் வந்து உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். ரொம்ப முந்திரி வந்து வறுபடணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினோடனே உலர் திராட்சை சேர்த்துட்டு திராட்சையை நல்லா பொரிஞ்சதும் எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா இப்போ உலர் திராட்சை பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். நெய்யோடு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து கை வச்சே பார்த்தீங்கன்னா கலந்து கொடுத்துக்கிறேன். நல்லா க்ளவுஸ் கூட நீங்கள் போட்டுட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் லட்டு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் எடுத்துக்கிட்டு உருண்டை பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அழகுக்காக ஒரு திராட்சை ஒரு முந்திரி வந்து இப்படி வச்சு நான் வந்து உருண்டை பண்ணிக்கிறேன். நல்லா இப்படி உருட்டி உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக பர்ஃபெக்டாக லட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. 1/2 கிலோ கடலை மாவில் நம்ம செஞ்ச பூந்தி லட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸில் 50 லட்டு வந்திருக்கு எனக்கு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் சொன்ன டிப்ஸையும் நான் சொன்ன அளவுகளையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் லட்டு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சொதப்பாமல் நல்லா பர்ஃபெக்டாக லட்டு வந்து செய்ய முடியும். அவ்வளோ நல்ல சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் லட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான மிக்சர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 250 மில்லிகிராம் கப்பில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவை இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக வந்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் முறுக்குழாயில் போட்டு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஓமப்பொடி செய்கிறதுக்கு டிசைன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற முறுக்குழாயில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை நல்லா தடவிக்கோங்க. மாவை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் உருட்டிட்டு முறுக்குழாயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக மாவு வந்து இதில் மீதி வச்சுட்டேன். ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். நம்ம ஓமப்பொடி செய்கிறதுக்கு மாவு அதிகமாக இருக்கணும். காரா பூந்திக்கு மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதிலே நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக கரைச்சிக்கலாம். அதாவது தோசை மாவு பதத்துக்கு தண்ணியை சேர்த்து கரைச்சிக்கலாம். தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து கொஞ்சம் கூட உருண்டை இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்கிட்டேன் பாருங்கள். சும்மா ஒரு 2 கரண்டி அளவுக்கு தான் மாவு இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். மீதி எல்லாத்தையும் ஓமப்பொடியாக தான் நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சமாக காரா பூந்திக்கு வந்து மாவு எடுத்தால் போதும். வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், இந்த அளவுக்கு நீங்கள் மாவு வந்து கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, முத்து முத்தாக எழும்பி வராது, ரொம்ப கெட்டியாகவும் வேணாம். மாவு எடுத்து ஊற்றும் போது ஒரு ஃப்ளோவில் போகணும். கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு காய வச்சிட்ருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள், என்ன காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ என்ன நல்லா காஞ்சி வந்துருச்சு. நம்ம ஓமப்பொடி செஞ்சு எடுத்துக்கலாம்.
ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொதி வந்து அடங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி அடங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஓமப்பொடி வெந்து வந்துருச்சு. நான் எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற மாவையும் ஓமப்பொடி செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா பூந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து பூந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும். மாவு எடுத்து எண்ணெயில் போட்டதுமே இந்த மாதிரி மேலே எழும்பி வரணும். அப்போ தான் எண்ணெய் கரெக்டாக காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டி எடுத்துக்கோங்க. பூந்தி கரண்டி இருந்தால் நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துட்டு பூந்தி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல மொறுமொறுப்பாக நமக்கு வந்து பூந்தி வந்து கிடைக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நல்லா இப்போ கிறிஸ்பியாக வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். 2-3 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி வச்சு நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் டைம் மாவு ஊற்றும்போது கரண்டியை நல்லா கழுவிட்டு ஒரு துணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஊற்றிக்கோங்க. காரா பூந்தியும் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இதே கடாயில் எண்ணெயை மட்டும் குறைச்சி வச்சுக்கிட்டு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்க போகிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகரண்டியில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. வேர்க்கடலை வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த மேலே இருக்கிற தோல்லாம் வெடிச்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வறுப்பட்டு வந்தால் போதும். ரொம்ப தீய வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது சாப்பிட. இப்போது 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாறக்கூடாது. லைட்டாக வறுப்பட்டு வந்தால் போதும். கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டால் போதும் எண்ணெயில் பொட்டுக்கடலையை. இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணும்போது பாருங்கள் எண்ணெயில் வந்து அதிகமாக விழாது. ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. ஒரு 10 பல் பூண்டு எடுத்து தோலோடு இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இடித்த பூண்டையும் சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டை வந்து நல்லா வறுத்துக்கணும். ஈரமாக இருக்கிற மாதிரி சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்க்கும்போது மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நமுத்துடும். பூண்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினால நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரணும். கொஞ்சம் சாப்பிடும் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பூண்டையும் சாப்பிட்டுடலாம். அதில் இருக்கிற ஈரப்பதமும் போயிடும். ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட மிக்சர் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பூண்டு சரியாக வறுக்காமல் மிக்சரில் சேர்க்கும் பொழுது சீக்கிரமாக நமுத்து போயிடும். நான் செஞ்ச மிக்சர் நமுத்துருச்சு 2-3 நாள்லே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். பூண்டு வந்து நல்லா இப்போது கலர் கொஞ்சம் லைட்டாக மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்து நான் பொரிச்சிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வெடிக்கும் கருவேப்பிலை பச்சையாக இருக்கிறதுனால. கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ நான் இது ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடுறேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஓமப்பொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓமப்பொடியை சேர்த்து நம்ம வந்து உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓமப்பொடியை நல்லா உடைச்சதுக்கப்புறமா இது கூட காரா பூந்தியும் சேர்த்துக்கிறேன். ஓமப்பொடியை விட காரா பூந்தியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கணும். ஓமப்பொடி தான் அதிகமாக இருக்கணும் அளவு. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பாகத்துக்கு மாவு மட்டும் எடுத்து காரா பூந்தி செஞ்சுருப்போம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓமப்பொடியாக தான் செஞ்சு எடுத்துருப்போம். இப்போ இது கூடவே வறுத்து வச்சுருக்கிறேன் பொட்டுக்கடலை வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா மிக்சரில் வந்து எண்ணெய் இருக்காது, சாப்பிட நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே காரம் உப்பு வந்து சேர்த்துருக்கும். இப்போ திரும்பவும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அதுக்கேற்றது போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிக்சர் கூட கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிறேன் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நம்ம முதலே சேர்க்கும் போது கருவேப்பிலை ரொம்ப உடஞ்சிரும். அதனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துக்கோங்க. இது கூடவே முந்திரி வேணும்னால நீங்கள் பொன்னிறமாக வறுத்து கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ஆப்ஷனல் தான். கேரளா மிக்சர் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி இருக்கும். சாப்பிடவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவு கொண்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காரா பூந்தியோட அளவு கம்மியாக இருக்கும், ஓமப்பொடியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ பார்க்க பர்ஃபெக்டாக நமக்கு கேரளா மிக்சர் மாதிரியே இருக்கும் பாருங்கள். இப்போது ரொம்பவே டேஸ்டியாக வீட்லேயே நம்ம கேரளா ஸ்டைலில் மிக்சர் வந்து ரெடி பண்ணிட்டோம். வெறும் கடலை மாவு இருந்தால் போதும். அரிசி மாவெல்லாம் சேர்க்காமலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக்சர் வந்து ரெடி பண்ணிட்டோம்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.